பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை பகுதியான பதான்கோட்டில் இந்திய ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகளின் நடமாட்டங்களை கண்காணித்து அந்த தகவல்களை பாகிஸ்தானுக்கு கடத்தி வந்த ஒரு உளவு நெட்வொர்க்கை பஞ்சாப் போலீசார் அதிரடியாக முறியடித்துள்ளனர். இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது தொகுப்பாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்முடைய ராணுவம் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறமா இனி இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நம்ம இந்திய நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த இதுவும் நம்மளால சொல்ல முடியாது. சரி, அதற்கு அடுத்தபடியா இப்ப சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு ஒரு குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா, பல்வேறு சோதனைகளும் நடவடிக்கைகளும் தீவிரமாக நடந்துட்டு வர நிலையில் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய சதியை அதிரடியாக முறியடிச்சிருக்காங்க பஞ்சாப் மாநில போலீசார். அதாவது ஜம்மு காஷ்மீர் அப்புறம் இந்திய ராணுவ பிரிவுகளினுடைய முதன்மை போக்குவரத்து பாதைன்னு சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 44ல் ரகசியமாக சிசிடிவி கேமராவை பொருத்தி இந்திய ராணுவத்துடையும் அப்புறம் துணை ராணுவ படைகளினுடைய நகர்வுகளை பாகிஸ்தானுக்கு தெரியப்படுத்துற ஒருவரை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை தான் நாம பார்க்க போறோம். இவர் எப்படி கைது செய்யப்பட்டாரு, என்ன மாதிரியான திட்டங்கள் இவர் தரப்புல இருந்து தீட்டப்பட்டிருந்துச்சு, என்னென்ன விவகாரங்கள் இப்ப வெளியாகி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்மோட இப்ப நேரலையில இணைய இருக்காரு என்னுடைய செய்தியாளர் ரமேஷ்குமார். அவரோட நம்ம இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரமேஷ்குமார் வணக்கம். இப்ப இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க இல்லையா பஞ்சாப் போலீசார் அதிரடியா, இந்த நபர் யாரு, எங்க வச்சு முதல்ல கைது செஞ்சாங்க, இவருடைய முதற்கட்ட பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போமா? வணக்கம். நீங்க சொன்னது மாதிரி பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்த பல்ஜீத் சிங் என்கிற ஒரு நபரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்திருக்கிறது. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பத்தான்கோட் அப்படின்ற இடத்துல தான் அது நடந்திருக்கு. இந்த கைது செய்யப்பட்ட நபர் பல்ஜீத் சிங் அப்படின்றவருடைய இன்னொரு பெயர் வந்து இவர் பிட்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் அங்க பத்தான்கோட்லயே இருக்கக்கூடிய காரிவால் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கு. சரி, இவர் அப்படி என்ன உளவு வேலை பார்த்தாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வந்து எழும். பொதுவா உளவு வேலை அப்படின்றது ராணுவம் தொடர்பான விஷயங்கள் எங்க இருக்குன்னு தகவல்களை சேகரித்து அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பாகிஸ்தானுக்கோ அல்லது உளவு அமைப்புகளுக்கோ அவங்க கொடுப்பாங்க. ஆனா இவர் எப்படி உளவு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னா, ஒரு சிசிடி கேமரா ஒண்ணு பொருத்தி அந்த சிசிடி கேமராவின் மூலமா இந்திய ராணுவம் எங்க போறாங்க, எந்த பாதையில போறாங்க, எப்படி போறாங்க அப்படின்றத பத்தின நடமாட்டங்களை எல்லாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவே லைவ் டெலிகாஸ்ட் வந்து செய்திருப்பதாகத்தான் இவர் மீது அந்த குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இது இந்த வேலையை அவர் எங்க பண்ணிருக்காரு அப்படின்னா, பத்தான்கோட்ல இருக்க ஊர்ல 2 பாலங்கள் இருக்கு. அந்த பாலத்திற்கு நடுவுல ஒரு கடை இருக்கு. அந்த கடையில ஒரு கடையில தான் இந்த சிசிடிவி கேமராவை பொருத்தி நமது ராணுவ வீரர்கள் எங்க போறாங்க, அவர்களுடைய நடமாட்டம், துணை ராணுவ படையினருடைய கான்வாய் எங்கெல்லாம் போகுது அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்க உளவு வேலை பார்த்திருக்கிறதா காவல்துறை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேலையை அவர் எப்பயில இருந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து இந்த வேலையை அவர் செய்துட்டு இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இந்த அசைன்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா, துபாயில இருக்கக்கூடிய அடையாளம் தெரியாத ஒரு நபர் தான் இந்த பிட்டுவுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்ததா காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அவருக்கு கைக்கூலியா 40,000 ரூபாய் பணமும் அந்த பிட்டு, அதாவது பல்ஜீத் சிங் அப்படின்னு சொல்றாங்க, நடைமுறையில் அவரை கூப்பிடுறது பிட்டு, இந்த பிட்டுவுக்கு 40,000 ரூபாய் பணமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த சிசிடிவி வந்து நார்மல் சிசிடிவி இல்ல, இது வந்து ரமேஷ்குமார், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றுனா பதில் கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிசிடிவி அப்படிங்கிறது பொதுவாக ஒரு இடங்களை வைக்கக்கூடியது. இப்போ ஒரு பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு இடத்துல சிசிடிவி இருக்கு அப்படின்னும் பொழுது இதை எப்படி போலீசார் தரப்புல இருந்து கண்டறியப்பட்டுச்சு, எத்தனை சிசிடிவி இப்போ வரைக்கும் கைப்பற்றி இருக்காங்க, அதை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்காங்களா, அது பற்றிய தகவல்களை முதல்ல சொல்லுங்களேன். அதாவது இந்த விவகாரம் ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த பத்தான்கோட் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை சந்தேகத்திற்கிடமான சில நடவடிக்கைகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு உளவு பிரிவு வந்து காவல்துறைக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறையும் அந்த விஷயங்களை எல்லாம் தீவிரமா கண்காணிச்சு அங்க என்ன நடக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணும்போது தான் இந்த விவகாரம் வந்து வெளிச்சத்துக்கு வருது.
இதற்கிடையில இந்த பிட்டு அப்படின்ற நபர் இந்த மாற்றத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு எந்த கடையில் அந்த சிசிடிவியை பொருத்தி இருந்தாரோ அந்த சிசிடிவியை கழட்டி அந்த கடையிலேயே ஒழித்து வச்சுட்டதா சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட காவல்துறையினர் அந்த கடையில நடத்தப்பட்ட சோதனையில இவர் எந்த சிசிடிவி மூலமா உளவு வேலை பார்த்தாங்களோ அந்த சிசிடிவியை ரெக்கவர் பண்ணி அந்த சிசிடிவியும் தற்போது பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த பிட்டுவையும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த பிட்டுவுக்கு உடந்தையா இருந்த மேலும் 4 பேர் மேலையும் இப்ப காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த நபர் இருக்கார் இல்லையா பல்ஜித், இவருடைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த நபர்கிட்ட இருந்து இந்த கைப்பற்றப்பட்ட சிசிடிவி இப்போ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இவருக்கு எதன் மூலயமா இந்த கம்யூனிகேஷன் நடந்துச்சு? வாட்ஸ்அப் மூலியமாவா இல்லை எதன் மூலயமா இவருக்கு இந்த கட்டளை அப்படிங்கிறதுலாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த நபருக்கு? அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியதா என்ன மாதிரியான விஷயங்களை அவர் கடத்தி இருந்தாரு, உளவு பார்த்ததா மற்றவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் முதற்கட்ட விசாரணை சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு துபாயில இருந்து தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நார்மலா நம்ம போன்ல பேசக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் சமூக வலைத்தள செயலிகள் மூலமாகவும் தான் அவருக்கு தொடர்ச்சி அந்த அசைன்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் இந்த உளவு வேலை எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த பத்தான்கோட் ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை வழியாகத்தான் ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போவாங்க, சர்வதேச எல்லை பகுதிக்கும் போவாங்க. ஏன்னா இந்த பத்தான்கோட்டை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த பத்தான்கோட் அப்படின்றது நம்மளுடைய ராணுவ தளம், ஏர்போர்ட் ஸ்டேஷன் இந்த பத்தான்கோட்ல தான் இருக்கு. இந்த பத்தான்கோட்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவுல தான் சர்வதேச எல்லை பகுதி இருக்கு, பாகிஸ்தான் இந்திய எல்லை பகுதி இருக்கு. இன்னொரு தரப்புல ஒரு 40 கிலோமீட்டர்ல தான் ஜம்மு காஷ்மீர் போறதுக்கான வழி இருக்கு. இந்த இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர், பத்தான்கோட்ல இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவுல தான் ஜம்மு காஷ்மீருக்கான அந்த கேட்வே அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த பாதையில தான் நமது துணை ராணுவ படை வீரர்களும் சரி, அதே மாதிரி ராணுவ வீரர்களும் சரி, அவங்களுடைய கான்வாய் போவது வழக்கம். இந்த ராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் போறாங்க, எத்தனை வாகனங்கள் போகுது, அங்க போகும்போது அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எத்தனை வாகனங்கள் போகுது, எத்தனை வீரர்கள் போறாங்க அப்படின்றத பத்தின தகவலை எல்லாம் இந்த சிசிடிவி மூலமா நேரடியாகவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது டெலகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு உதவியா இருந்தது இது வெப் பேஸ்ட், அதாவது இணையதளத்தின் மூலமா இணைக்கப்பட்ட சிசிடிவி அப்படின்றதுனால பாகிஸ்தான்ல உட்கார்ந்துகிட்டு இங்க பத்தான்கோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பாகிஸ்தான் உளவு அமைப்புகளும் பயங்கரவாதிகளும் பார்த்துக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுகிறது. இது தொடர்பா இந்த நபர்கிட்ட சில மோடம் அதே மாதிரி அந்த ரூட்டர்ஸ், வைஃபை ரூட்டர்ஸ், இந்த மாதிரியான பல எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்க கைப்பற்றிருக்காங்க. இப்ப நாம நார்மலாவே நம்ம வீடுகள்ல ஒரு சிசிடிவி பொருத்தணும் அப்படின்னா எங்கேயோ பெங்களூர்லயோ டெல்லியோ ஈவன் அமெரிக்காவில இருந்தே கூட நம்ம வீடுகள்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம செல்போன் மூலமா பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இது அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க பாகிஸ்தான்லயும் துபாயிலையும் உட்கார்ந்துகிட்டு இங்க இந்தியாவுல பஞ்சாப்ல பத்தான்கோட்ல என்ன நடக்குது, எவ்வளவு ராணுவ வீரர்கள் போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப தெளிவா நேரடியாவே நேரலையில அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு காலையில் பெஹல்காம் அவங்களுடைய என்ஐஏ குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறத கூட நீங்கள் விளக்கி இருந்தீங்க இல்லையா? இப்போ அதில் கூட குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது அங்கேருந்த குதிரை ஆட்களுக்கு கூட தெரிஞ்சிருந்தது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பெரிய சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ இந்த சிசிடிவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு சவால்களும் இந்திய ராணுவத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடவடிக்கைகளை அடுத்தடுத்து தீவிரப்படுத்தியிருக்காங்க? அதாவது இவங்க இந்த உளவு வேலை பார்த்திருக்கிறது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குன்னா, இவங்க ஏன் உளவு வேலை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. 2016 இதே பத்தான்கோட் விமானப்படை தளத்துல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது நமது இந்திய ராணுவ வீரர்களுடைய உடைய போட்டுக்கிட்டு சர்வதேச எல்லையை தாண்டி உள்ளே அதி பாதுகாப்பு மிகுந்த பத்தான்கோட் விமானப்படை தளத்துல உள்ளே புகுந்து கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் 2016 இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த 3 நாட்கள்ல நமது இந்திய விமானப்படையை சார்ந்த இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சுமார் 20க்கும் மேற்பட்ட நமது ராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அப்போ இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இன்னும் சொல்ல போனா இந்தியா இதற்கு பதிலடியாகத்தான் பாகிஸ்தான் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்ததாக அப்போது ஒரு டாக் இருந்தது. அந்த அளவுக்கு இந்த பதான்கோட் தாக்குதல் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ இவங்க இந்த நமது ராணுவ வீரர்களுடைய நடமாட்டத்தை பாகிஸ்தான்ல இருந்து கண்காணித்ததன் மூலமாக எப்படி 2016 பத்தான்கோட்ல பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தினாங்களோ அது மாதிரி மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவத்தை
அரங்கேற்றுவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகுது. ரெண்டாவது, ஆர்மியோட ட்ரூப் எல்லாம் எதுக்கு அவங்க வந்து உளவு பாக்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து எழும். 2019 ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா இடத்துல சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் சென்ற கான்வாய் மேலதான் பயங்கரவாதிகள் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடத்தினாங்க. அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதுல நமது சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. எனவே இந்த ராணுவ வீரர்களுடைய ட்ரூப்பு, அவங்க போகக்கூடிய பாதை, இதையெல்லாம் அவர்கள் உளவு வேலை பார்த்திருப்பதன் மூலமாக எப்படி புல்வாமாவில் ராணுவ வீரர்களுடைய கான்வாய் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போறாங்களோ, இல்ல எப்படி பதான்கோட் விமான தடத்துல ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. இது இந்த ஒரு கேஸோட மட்டும் இல்ல, இதுக்கு இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்ல இது மாதிரி சிசிடிவி அங்க வச்சிருக்காங்களா, வேற யாருக்காவது தொடர்பு இருக்கா, இந்த நெட்வொர்க்கு பின்னாடி இன்னும் பலருக்கு வந்து தொடர்பு இருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் இப்போது காவல்துறை ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கைது செய்யப்பட்ட பிட்டுக்கிட்டையும் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், அந்த பிட்டு வந்து ஒரு ட்ரக் அடிக்ட், போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த போதைப் பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டை செஞ்சு இந்த மாதிரி அவர் உளவு வேலை பார்த்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. இவர் கூட இப்போ 2 பேர் வந்து தொடர்பு இருக்கு, இவரோட நண்பர்கள், அதாவது இந்த தன்னு அப்படின்னு சொல்றாங்க, விக்கி தன்னு, இவருக்கு உடந்தையா இருந்தவங்க. அவங்க ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்க ஏற்கனவே சிறையில தான் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. எனவே இவங்க எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையான கும்பல் மாதிரி தெரியுது. எனவே போதைப் பொருள் வாங்குறதுக்கு காசு இல்லாததுனால இந்த மாதிரி பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் இந்த மாதிரி உளவு வேலையில ஈடுபட்டு வருவதா ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப இவங்களுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணவங்க யாருன்ற அந்த லைன்லயும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அப்படிதானே? இல்ல, போதைப் பொருள் அப்படின்றது பஞ்சாப் மாநிலத்துல கடந்த சில ஆண்டாகவே ரொம்ப பரவலா வந்து போதைப் பொருள் குழப்பம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அத வந்து எல்லை தாண்டி வந்து போதைப் பொருள் வந்து வருது, அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு காவல்துறை பல சந்தர்ப்பங்கள்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்க நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பத்தான்கோட் அப்படின்ற இடத்துல இருந்து சர்வதேச எல்லை பகுதி வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்ல தான். அங்க இருந்து ட்ரோன் மூலியமாவே வந்து போதைப் பொருளை வந்து உள்ளே வந்து கொண்டு வருவாங்க. பல சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய வந்து நடந்திருக்கு. ஆயுதங்களையும் ட்ரோன் மூலியமா வந்து அனுப்புவாங்க, சில வெடிபொருட்களையும் ட்ரோன் மூலியமா வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி போதைப் பொருளையும் ட்ரோன் மூலியமா அனுப்புறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் போதைப் பொருளை கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியாது, அது உள்ளுக்குள்ளேயே நிறைய கிடைக்குது. ஆனா இந்த அவங்க செய்யறதுக்கான முக்கிய காரணம் போதைப் பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனால அந்த இவங்க பணம் கிடைக்குது அப்படின்ற பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க இந்த மாதிரியான ஒரு சதி வேலையில ஈடுபட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இப்ப காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கை இவங்களுக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா, இல்ல வேற யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்தையும் நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு கடையில மட்டும்தான் இந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கா, இந்த மாதிரி நகர்ல பல இடங்கள்லயும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கா அப்படின்றத பத்தியும் நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் உளவு வேலை பார்க்கணும்னா அந்த துரந்தார ஸ்டைல வந்து பாகிஸ்தானுக்கு போய் வேஷத்தை எல்லாம் போட்டு உருவத்தை வந்து மறைச்சிக்கிட்டு பல நாட்கள் அவங்கள மாதிரி வேஷம் போட்டு அது ரொம்ப ஹை காஸ்ட். இந்த மாதிரி சிசிடிவி மூலியமா லோ காஸ்ட்ல உளவு வேலை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்த உளவு அமைப்புகளும் இந்த மாதிரி லோ காஸ்ட் உளவு வேலைகள்ல ஈடுபடுறதா காவல்துறை வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சிசிடிவி மூலமா இங்க என்ன நடக்குதுன்றது ரொம்ப ஈஸியா அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா, அதனால அதுக்கான செலவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி, ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மி. நம்ம துரந்தார படத்துல பாக்குற மாதிரி ரொம்ப வேஷம் போட்டுக்கிட்டு ஆளை மாத்திக்கிட்டு அங்க போய் கஷ்டப்பட்டு அங்க என்ன நடக்குதெல்லாம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உளவு வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் பாகிஸ்தானுக்கு வந்து இல்லாம போகுது. இப்போ இது வந்து போதைப் பொருள் வாங்குறதுக்கான காசுக்காக அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னும் பொழுது இப்ப கைதாகி இருக்கிற நபர் அவருக்கு வந்து என்ன சன்மானம் கொடுத்தாங்களா, எது வாங்கினதுனால அவர் இந்த மாதிரியான ஒரு உளவு பார்த்ததா அவர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு? இல்ல, அந்த நபர் வந்து கன்ஃபஸ் பண்ணிருக்காரு. அதாவது அவங்க விசாரணை வந்து அந்த பிட்டுன்ற நபர்கிட்ட விசாரணை வந்து பண்ணும்போது என்னன்னு தெரியலங்க, ஒரு 6 மாசம் ஒரு கொஞ்சம் இருக்கும், திடீர்னு துபாயில இருந்து ஒரு அடையாளம் தெரியாத எண்ணில் வந்து கால் பண்ணாங்க. நாங்க சொல்ற வேலையை நீங்க செய்யணும், நாங்க சொல்ற வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு 40,000 ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அது அந்த நேரத்துல பணம் போதைப் பொருள் வாங்குறதுக்கு வந்து தேவைப்பட்டதுனால நாங்க வந்து அவங்க சொன்னதை வந்து செஞ்சோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ரூட்ல, அதாவது இந்த பத்தான்கோட் ஜம்மு ஹைவேல நாங்க சொல்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா வந்து நீங்க பிக்ஸ் பண்ணணும். அந்த சிசிடிவி கேமரா வந்து எதை பார்த்து இருக்கணும்னா, ராணுவ வீரர்கள் போறக்கூடிய பாதை மட்டும் எங்க இருக்கோ அதன் பார்த்த மாதிரி வந்து இருக்கணும். அது அந்த ஃபீடை வந்து எங்களுக்கு லைவா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க.
அதான் அது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க சொன்னது மாதிரி நாங்க வந்து செஞ்சோம். அது வந்து எங்களுக்கு பணமும் வந்து கிடைச்சது. 40,000 ரூபாய் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த பிட்டு வந்து சொல்லியிருக்காரு. இதுல இன்னும் டீப்பா விசாரணை பண்ணதான் இவர் வந்து வேணும்னே இவங்களுக்கும் அதுல தொடர்பு வந்திருக்கா, வேணும்னே இவங்க செஞ்சாங்களா, இல்ல வெறும் காசுக்காக மட்டும்தான் இதுல செஞ்சாங்களா, இல்ல தேச விரோத செயலை செய்யணுன்றதுக்காக இது செஞ்சாங்களான்றது விசாரணையில தான் வந்து இன்னும் தெரிய வரும். ரைட், எங்களோட இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ்குமார். நேயர்களே, இன்னைக்கு பஞ்சாப்ல அதிரடியா உளவு பார்த்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சிசிடிவி பொருத்த சொல்லி கொடுத்த வேலையை நான் செஞ்சேன்னு அவர் வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. இதனுடைய அதிர்ச்சிகரமான பின்னணி என்ன, இதுல என்னென்னலாம் நடந்தது என்பது தொடர்பாக நம்ம விரிவா பார்த்தோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் பல விஷயங்கள் நமக்கு இது தொடர்பாக தெரிய வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.